ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொலாஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிரிட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 9 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 9 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ பார்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து செட் பண்ணிக்கோங்க. பார்டர் செட் பண்ணிவிட்டு லே அவுட் வந்து நான் ஃபஸ்ட்டில் இருக்கிறதே கொடுத்துக்கிறேன். இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து கேன்வாஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து 1:1. ஸோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்டர் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. லைட்னஸ் வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வார்ம்த்துன்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 30 வச்சுட்டு 30 வந்து மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாகவே மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா விக்னேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் பேஜ் வந்துடுங்க. இப்போ வந்து கொலாஜ் போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் ஸ்டிச் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வந்து 2 டைம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து வந்து ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு இப்போ வந்து ஃபோட்டோ கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணல, ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபில்டர் போய்க்கோங்க. ஃபில்டர் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. லைட்னஸ் வந்து ஒரு 30 வந்து மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு போய்க்கோங்க. ஃபாண்ட்டு போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு வந்து போல்டுன்றதை வந்து கொடுத்துக்கோங்க. போல்டு கொடுத்துட்டு கலர் போய்க்கோங்க. பிளாக்குன்றதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ க்ளோ போயிட்டு செகண்ட் ஏன்றது செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே க்ளோ வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்து உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன் போயிட்டு கட் அவுட்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ண போகிற இமேஜை வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்க பார்டர் வந்து கொடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே வந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து ஃபுல்லாக கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து வந்து ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா நம்ம பேஜை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.